ஹலோ நண்பர்களே, இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பூனை வளர்க்குறதுனாலே பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. நைட் ஆனாலே உங்களோட தூக்கம்லாம் போயிடும். யாரெல்லாம் பூனை வளர்க்குறீங்களோ அவங்க நைட்டெல்லாம் பயத்தோடு இருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு பூனை கதவுக்கு வெளியே நின்றுக்கிட்டு கத்திட்டு கிடக்குது. அப்போது ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப நேரமாக சத்தம் கேட்டு கதவு திறந்து பார்த்தா வெளியே பூனை நின்றுட்டுருக்கு. ஆனால் பின்னாடி பேய் நிற்கிது. அது பொண்ணு கண்ணுக்கு தெரியல. பூனை உள்ளார வந்துருச்சு. பூனையை உள்ளே கூப்பிட்டு வந்துட்டான். அந்த பூனைக்கு நல்லா சாப்பாடெல்லாம் கூப்பிட்டு சிரிச்சுட்டு அது கூட விளாண்டுட்டு திருப்பி தூங்க போயிட்டா. அந்த நாள் அவளுக்கு நல்லா தான் போச்சு. மறுநாள் ஏஞ்சி அந்த பூனைக்காக சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி நார்மலாக டே போச்சு. அதுக்கப்புறம் அவள் தூங்க போனதுக்கப்புறம் அந்த பூனை வெளியே வேட்டைக்கு போச்சு. நாய் அடித்து கொடூரமாக கொன்று அதோட கறியெல்லாம் கடித்து சாப்பிட்டுச்சு கொடூரமாக. வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது வேட்டைக்கு கிளம்பிச்சு. மறுநாள் பார்த்தா நார்மலாக அவங்களோட ஓனர் கூட அந்த பொண்ணு கூட இருக்குது. அந்த பொண்ணு நைட்டில் தூங்கினதுக்கப்புறம் கடைசியாக அந்த பொண்ணை வேட்டையாடிடுச்சு. பொண்ணை அடித்து கொடூரமாக கொன்று சாப்பிட்ருச்சு. அது சாப்பிட்டதுக்கப்புறம் அதோட ரூபத்தை பாருங்கள். இதுதான் அந்த பூனையோட உண்மையான ரூபம். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அந்த பெட்ரூமே ரத்தமாக கிடக்குது. அந்த பூனை இன்னொரு வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. நெக்ஸ்ட் ஹாய் ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சோளக்காட்டு பொம்மை இருந்துட்டு ஒரு ஊரையே அழிச்சிடுது. ஒரு ஊரை அழிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது ஊருக்கு கிளம்புது. அது எதுக்காக என்னால் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு சோளக்காட்டு பொம்மை மேலே ஒரு காக்கா உட்காந்துருக்கு. அந்த காக்காவை அது கொன்று சாப்பிட்டுருச்சு. அதேமாரி ரெண்டாவது நாளைக்கு ரெண்டு காக்கா வந்து உட்காருது. அதையும் கொன்று சாப்பிட்டுருச்சு. அதேமாரி எக்கச்சக்கமான காக்கா வந்து உட்காருது. அதையும் கொன்று சாப்பிட்டுருச்சு. எவ்வளோ காக்கா வருதோ அந்த காக்காங்களை எல்லாத்தையும் கொன்று அந்த சோளக்காட்டு பொம்மை சாப்பிட்றது. அதனால காக்காங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு எந்த காக்காவும் வர மாட்டேங்குது. அதனால அதால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி மனிதர்களை வேட்டையாட கிளம்பிடுச்சு. ஒரு மனிதர்களுடைய கொடூரமாக கொல்ல ஆரம்பிச்சிச்சு. தேடி போய் கொன்று சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஊருக்கு அந்த சோளக்காட்டு பொம்மை கிளம்பிடுச்சு. அப்போ ஒரு மனிதனை ஒரு ஆம்பளையை பிடிச்சி சாப்பிட போகிறப்ப அந்த ஆம்பளை தப்பிச்சு வந்து ஊரில் சொல்ல ஆரம்பித்தான். இந்தமாரி சோளக்காட்டு பொம்மை இருக்குது, அதுதான் எல்லாத்தையும் கொடூரமாக கொலை பண்ணது. ஊரில் பூரா சர்ச்சே ஆகிடுச்சு. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அலர்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த சோளக்காட்டு பொம்மை வெளியே கிளம்பிடுச்சு. எல்லாத்தையும் வேட்டாட ஆரம்பிச்சிடுச்சு. குழந்தைங்கள பெரியவங்கள பாவம் பச்சு பார்க்காது எல்லாத்தையும் கொடூரமாக கொன்று சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் வீட்டையும் தேடி கதுவெல்லாம் உடச்சி உள்ளார போய் எல்லாத்தையும் கொடூரமாக கொன்று சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஊரையே அந்த சோளக்காட்டு பொம்மை அழிச்சிருச்சு. அழிச்சதுக்கப்புறம் அந்த ஊரில் யாருமே இல்லை, எல்லாருமே பரிதாபமாக இறந்து போயிட்டாங்க. அந்த சோளக்காட்டு பொம்மை இவ்வளோ நல்லா அழகாக இருந்த ஊரை கொடூரமான ஊரை ஆக்கிடுச்சு. அந்த ஊரில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த சோளக்காட்டு பொம்மை இன்னொரு ஊருக்கு வேட்டையாட கிளம்பிடுச்சு. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்சிடென்ட் நடந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டில் தென் டேக் கேர், பை பாய். வாய்ஸ் பேக்ரவுண்டில் கொஞ்சம் சவுண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பை பாய்.